இந்த தலைப்பு என்பது பெண்களுக்கானது. பெண்களுக்கு அறிவுரை கூறக்கூடியது. 698வது படைப்பு. தலைப்பு இயற்கையின் அழகுக்கு ஈடாகாது. அழகும் பேராபத்து, அதற்கு அளவான அலங்காரம் போதும் நிறுத்து. பெண்ணை நீ அலங்கரிப்பதை பொறுத்து உனக்கு இருக்கும் ஆபத்தின் வரத்து. இயற்கை கொடுத்த அழகு, அதற்கு தேவையில்லை மெருகு. இயற்கை கொடுக்கும் அழகு போதும், அதுதான் நிரந்தரமாகும். செயற்கை என்பது தற்காலிகம், அது எப்போது வேண்டுமானாலும் கலையும். செயற்கை என்பது உன் செயல்பாடு, ஆனால் இயற்கை என்பது இருக்கும் உடலோடு. செயற்கை உருவாக்கப்படுவது, ஆனால் இயற்கை இயல்பாய் உருவாவது. இயல்பான அழகே அழகு, இதுதான் நிரந்தர வரவு. கதகதக்கும் செயற்கை அழகும் நேரம் போனால் அது உருகும். மினுமினுக்கும் செயற்கையின் அழகு, ஆனால் அது இயற்கையின் அழகுக்கு ஈடாகாது. பெண்மையே, பெண்களே, நான் யாருக்கும் எதிரானவன் அல்ல. சமூகம் அவ்வளவு வேகமாக நாகரிகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதற்கு விஞ்ஞானமும் காரணமாயிருக்கிறது. எனவே நமது பண்பு, நமது கலாச்சார வழிகளில் நீங்கள் பயணிக்க வேண்டும். அதற்கு முதலில் உங்களை அடையாளம், சமூகத்திற்கும் உலகத்திற்கும் காட்டும் அடையாளமானது உங்களுடைய உடைகளே. எனவே நீங்கள் அலங்கரிக்கும் உடைகளும் நீங்கள் பின்பற்றும் வழிமுறைகளுமே சமூகத்தில் உங்களுக்கானதை பெற்று கொடுக்கும் என்பதை இந்த கருத்தின் படைப்பின் மூலமாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.